இப்போ நம்ம இதில் ரசம் ஊற்ற போகிறோம். நீங்கள் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ரசத்தை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கருவாட்டு குழம்பு வைக்க ஆரம்பிங்க. இனிமேல் நம்ம கருவாட்டு குழம்பை கரண்டி போட்டு கிண்ட முடியாது, நம்ம குலுக்க தான் செய்யணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். நல்ல காரசாரமாக புளிப்பான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பொதுவாக எல்லாருமே கருவாட்டு குழம்பு தக்காளி புளி போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் ஆச்சியும் சரி ரசம் ஊற்றி தான் வைப்பாங்க. அதுக்குரிய டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, முதல்ல நம்ம ரசம் வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ரசப்பொடி இல்லாமல் அரைச்சி விட்டு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அரைச்சி போடுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு. இந்த 4ஐயும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, வாசத்துக்கு பெருங்காயம். சரி வாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்தா மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். அடுத்து பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் பூண்டு வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு குறவரப்பாக அரைச்சா போதும். அரைச்சாச்சு. தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம ஊற போட்டிருந்த புளியை நல்லா கரைச்சி இதில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல, இதையும் சேர்த்துடலாம் இதோட. இப்போ எடுத்து வச்சிருந்த ஒரு தக்காளியை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சீரகத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை, 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். இதை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ பாருங்க, ரசம் பொங்கி வரப்போகுது. நல்ல முறக்கூடி வரும். அந்த டைம்ல நம்ம உப்பு போட்டு கொத்தமல்லி செடியும் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி உடனே மூடி வச்சிருங்க. இப்போ ரசம் வச்சு முடிச்சாச்சு. கருவாட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன வெங்காயத்தை நான் ஓரளவுக்கு நிறையாவே உரிச்சு வச்சிருக்கிறேன். முதல்ல வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயையும் வட்ட வட்டமா நறுக்கிக்கோங்க. இன்னைக்கு நான் 2 துண்டு ஷீலா கருவாடு எடுத்திருக்கிறேன். எந்த வகையான துண்டு கருவாடுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் குச்சி கருவாடுனா வேற மாதிரி புளி நல்லா கரைச்சி ஊற்றி வைக்கணும். இது துண்டு கருவாடுக்கு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஈரமெல்லாம் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட்டு வரும். வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன். நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவாடை நம்ம சேர்த்துடலாம். பரட்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்தே போடுங்க. ஏன்னா கருவாடுலேயும் உங்களுக்கு உப்பு இருக்கும். 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் மசால் பொடி சேர்த்துக்கோங்க. இது குழம்பு மசால் பொடி.
இதை ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் ரசம் ஊற்ற போகிறோம். இனிமேல் நம்ம கருவாட்டு குழம்ப கரண்டி போட்டு கிண்ட முடியாது, நம்ம குலுக்க தான் செய்யணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.